கொள்ளு தோசை. இந்த கொள்ளு தோசை வந்து ரொம்ப சூப்பரானது. உடம்புக்கு கொள்ளு ரொம்பவுமே நல்லது. அது நம்ம வந்து கொள்ளு சட்னி பண்ணி சாப்பிடலாம். இல்ல கொள்ளோட கடைஞ்சு சாப்பிடலாம். வெங்காயம் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாரி கொள்ளு தோசை நம்ம அ செஞ்சு சாப்பிடும் பொழுது, சுவையோ சுவை. அதுக்கு என்னன்னா, நமக்கு வந்து நான் இங்க வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அது எந்த அரிசினாலும் பரவால்ல எடுத்துக்கோங்க. கொள்ளு வந்து 1/2 கப்பு, 1 பிடி உளுந்து, அப்புறம் ஒரே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம். நல்லா ஊற வச்சுட்டு, அரைச்சுட்டு ஃபெர்மென்டேஷனுக்கு வச்சிடணும். புளிப்புச்சுவை அப்பதான் கூடி வரும். அருமையா இருக்கு. அப்படி தோசை வாக்கும்போது அவ்வளவு நல்லது உடம்புக்கு. உளுந்தோட சத்து, வெந்தயத்தோட நமக்கு உடம்புக்கு எவ்வளவு நல்லதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதோட கொள்ளு எல்லாமே சேர்ந்து கிடைக்கும். இப்ப வந்து டயட்ல இருக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க, அம் அ மத்தியானம் வந்து ரைஸ அவாய்ட் பண்ணிட்டு 2 கொள்ளு தோசையோட சேர்ந்து, அவியலாட்ட எல்லா காயும் சேர்ந்து எடுத்துக்க முடியும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் அப்படியும் வந்து ஈவினிங் டிஃபனாவோ, இல்ல நைட்டு டின்னருக்கு கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். தக்காளி சட்னி தொட்டுக்கலாம். புதினா சட்னி எல்லாமே தொட்டுக்க முடியும். அவ்வளவு நல்லது. குழந்தைகளுக்கு கூட 2 தோசை ஊட்டி விட்டாலும், எல்லா சத்துமே அதுல அடங்கும். கட்டாயம் இந்த மாதிரி கொள்ளு தோசை வாரத்துல ஒரு முறையாவது பண்ணறது ரொம்ப நல்லது. குளிர்காலத்துல எல்லாம் கொள்ளு கடையும் பொழுது, நமக்கு வந்து பாடி ஹீட் குடுத்து, நமக்கு சளியெல்லாம் பிடிக்காம பாதுகாக்குது. கொள்ளோட ரொம்ப அ இது தன்மை நமக்கு உடம்புக்கு நல்லதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை. அந்த தோசை வகையில நம்ம சேர்ப்போமே!